வணக்கம் நண்பர்களே. ப்ராக்டிஸ் டு என்ஷூர் யூ ஆர் யூஸிங் த ரைட் பாடி லாங்குவேஜ் ஆன் எவ்ரிவேர். உங்களுடைய உடல் மொழியை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் நீங்கள் சரியாக வெளிப்படுத்துகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் அது முக்கியம்? த ரைட் பாடி லாங்குவேஜுங்கிறது ஏன் முக்கியம்? நான் 2 இடங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு இடம், நீங்கள் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஏற்கனவே அதை பற்றியாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுற இடம் ஒரு டீலர் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு முதலாளி இருப்பார். இங்கேருந்து கம்பெனிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவாக போகிறவர், அவரோட வயது குறைவானவரோ ஒரு ஸ்டேஜில் இருப்பார். இந்த கம்பெனி பற்றிய, பிராண்ட் பற்றிய, இந்த ப்ராடக்ட் பற்றிய விளக்கங்கள்லாம் சொல்லும் பொழுது இவர் உண்மையைத்தான் சொல்லுகிறார், அல்லது இன்றைய சேல்ஸ் ஆர்டர், இன்றைய விற்பனை இலக்கு, இந்த மாதத்திற்கான விற்பனை இலக்கு, அல்ல நம்மகிட்ட ஒரு ஆர்டர் வாங்கினுன்றதுக்காக இவர் சொல்கிறாரு, இல்லை ஆக்சுவலான ஃபேக்டை சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் என்னதான் வார்த்தைகளில் மென்மையாக, அழுத்தமாக, கோர்வையாக எப்படி சொன்னாலும் நீங்கள் சொல்ல மறைத்த அல்லது சொல்ல மறந்த சில விஷயங்கள் உங்கள் உடல் மொழியில் வெளிப்பட்டுவிடும். அப்படி முடியுமா? அது சாத்தியமா? அந்த பாடி லாங்குவேஜ் அப்படின்னா, அந்த ஹவு டு ரீட் த பாடி லாங்குவேஜ்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. அது தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு சாத்தியமாகும். ஆனால் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு காட்டியும் ஓரளவுக்கு ஒருத்தருடைய பேச்சை தொடர்ந்து இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, மனிதர்களோடு குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம், ஒரு காவலர், ஒரு போலீஸில் இருக்கவங்க ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு அந்த இது வந்துடும், பாடி லாங்குவேஜில் என்ன உண்மை இருக்குன்னு வந்துடும். ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு அதே தான், 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ இவர் பொய் சொல்லுகிறார் அல்லது இவர் உண்மையை மறைக்கிறார், 2 வித்தியாசம் இருக்குது. இவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ஃபேக்ட் தெரிஞ்சால் தான், நம்ம பொய் உண்மை எதுவும் தெரிஞ்சால் தான் பொய்யை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவர் உண்மையை மறைக்கிறார் என்பதை அவருடைய பாடி லாங்குவேஜில் கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே ரைட் பாடி லாங்குவேஜை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குங்க. ரைட் பாடி லாங்குவேஜ் எங்கேருந்து வரும்? உங்கள்கிட்ட நேர்மை இருந்தால் தான் வரும். சும்மாலாம் நீங்கள் எவ்வளோ ஷோ காட்டினாலும் அதை மறைக்க முடியாது. கேள்விப்பட்டிருப்பீங்க, சில படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த வில்லன் ஒரு படத்தில் இந்த வில்லனாக நடிப்பாங்க இல்லையா, அவங்க உடல் மொழியிலிருந்து நீங்கள் பெரிய ரிஃப்ளெக்ஷன் பார்க்க முடியாது. இவர் ஏதோ ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு, இவர் ஏதோ உண்மையை மறைக்கிறார், இவர் பொய் சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அங்கே ப்ராக்டிஸ் நடக்குது. அதனால தான் இப்போ சொன்னேன், என்ஷூர், ப்ராக்டிஸ் டு என்ஷூர் அப்படின்னு சொல்கிறது இங்கே ரைட் பாடி லாங்குவேஜுக்கு. ஆனால் அங்கே நடிப்பு என்பது ஒரு கலை. அங்கே பயிற்றுவிக்கப்பட்டவர் அவர் தன் பாடி லாங்குவேஜெல்லாம் மறைச்சு ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறம் சொல்ல போகிற உண்மையை முதல்லையே அந்த ஆக்டருக்கு தெரிஞ்சால் கூட அவர் தெரியாத மாதிரி தான் உடம்பு வச்சுருப்பார். அப்போ நாம் இங்கே படிக்க வேண்டியது த ப்ராக்டிஸ் டு என்ஷூர் யுவர் ரைட் பாடி லாங்குவேஜ். புரியுதுங்களா? நம்ம கரெக்டான உடல் மொழியை வெளிப்படுத்தி, கரெக்டான வார்த்தைகளை பேசி, கரெக்டான செய்திகளை சொன்னோம்னா உங்களுக்கு அந்த பெரிய சவால்களை பெருசாக ஒன்றும் வந்துடாது. சரி, இன்னொரு இடத்தையும் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீதிமன்றங்களில் நீதிபதிகள் சில ஆணைகள் பிறப்பிப்பாங்க. எப்படின்னா, இந்த தேதியில் இந்த பெட்டிஷனர், மனுதாரர் அல்லது எதிர் மனுதாரர், இருவரில் 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு. ஏன் அதை நேரில் வரணும்னு சொல்கிறாங்க? ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நீதிபதி சில வழக்கு சம்பந்தமான சில கேள்விகளை அந்த மனுதார்ட்டையோ எதிர் மனுதார்ட்டையோ கேட்டுட்டு உற்று நோக்குவார், முகத்தை உற்று நோக்குவார். அதில் என்ன ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு பார்ப்பார். தட்ஸ் கால்டு த பாடி லாங்குவேஜ். அதுதான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் டு என்ஷூர் யுவர் ரைட் பாடி லாங்குவேஜ்னு சொன்னது. அதுதான் அந்த பாடி லாங்குவேஜை என்ஷூர் பண்ணணும். அந்த பாடி லாங்குவேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு உண்மையான தீர்வுகள் கிடைக்கும். தீர்ப்புகள் நீதிமன்றங்கள் கொடுப்பது, தீர்வுகள் நீங்கள் காண்பது. ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க தீர்வுகள் எடுக்கணும். நான் போன என்னுடைய காணொலியிலே சொன்னேன், ஒரு சேல்ஸ்மேனுக்கு ஒவ்வொரு நொடியிலையும் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிக்கக்கூடிய திறன் வேண்டும். சாதாரணம் இல்லை. நீங்கள் உயர் பதவியில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் கூட உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும். போதிய கால அவகாசம் நீங்கள் எடுத்தும் கொள்ளலாம். ஆனால் சேல்ஸ்மேனுக்கு அப்படி கிடையாது. அந்த இடத்தில் முடிவு செய்ய வேண்டும், அந்த இடத்தில் நிர்ணயிக்கப்பட வேண்டும், அந்த இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி.
ஒரு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறேன். அந்த சவால்களை எதிர்கொள்ளணும். ஜல்லிக்கட்டில் எப்படி காலை பாஞ்சு முட்டும் கீழே தள்ளும், நம்ம காயமடக்கூடிய வாய்ப்பு இருக்கும், ஆனாலும் தப்பிச்சு ஓடணும். இதுதான் சேல்ஸ்மேன். அப்போ அதில் தான் இந்த பாடி லாங்குவேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான இடத்த வைக்குது. த ஹவு டு சிட், ஹவு டு டாக், ஹவு டு வியூ, ஹவு டு see. நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நிமிர்ந்த ஒரு நன்னடையோடு இருக்கணும், உங்களுடைய நேர்கொண்ட பார்வை எப்படி இருக்கணும், இது மாதிரியெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்குன்னே சில நிறுவனங்கள் இருக்குது. நான் அந்த நிறுவனங்களில் போய் உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அது அந்த நிறுவனங்கள் நல்ல பயிற்சி கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நான் போகல. நீங்கள் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நானே சொல்லித்தரேன் என்னோடய அனுபவத்துலேருந்து. ரைட் பாடி லாங்குவேஜ் எப்படி நீங்கள் கற்றுக்கிறது, எப்படி இது பண்ணுறது, கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாத்துலேயும் அனுபவப்பட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள் வழக்கறிஞர்களாக இருக்காங்க, அவங்க எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்கும், காவலர்களாக என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, போலீஸில் இருக்காங்க, அவங்க எப்படி பாடி லாங்குவேஜ் இது பண்ணுவாங்க, ஒரு விசாரணையின் பொழுது ஒரு மனுதாரரை அல்லது எதிர் மனுதாரரை அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை, குற்றவாளியை எப்படி கையாள்வார்கள், எல்லா விஷயத்தையும் நான் நேரடியாக சந்தித்திருக்கிறேன் நண்பர்கள் மூலமாக. சில இது நேரடி அனுபவம், பிஸ்னஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் நேரடி அனுபவம். இந்த ரைட் பாடி லாங்குவேஜ்லேயே நீங்கள் இப்போ நீங்கள் அப்படி கேட்கலாம்ல, அப்போ ரைட் பாடி லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் பொய்யை கூட உண்மையாக மாற்றிட முடியுமா அப்படின்னா, ஒரு சில இடங்களில் சாத்தியமாக கூட இருக்கலாம், அது உங்களுக்கு வெற்றியை கூட தந்திருக்கலாம். ஆனால் அந்த வெற்றி நீண்ட நேரத்திற்கோ நீண்ட காலத்திற்கோ உதவாது. காரணம், அடுத்த கேள்வியில் மாட்டிக்குவீங்க. திறமையான எது தரப்பு இருந்தால் அடுத்த கேள்வியில் மாட்டிக்குவீங்க, அடுத்த நிலையில் மாட்டிக்குவீங்க, அடுத்த நாள் மாட்டிக்குவீங்க. அப்போ என்ன ஆகும், அவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருந்தது இங்கே சேத்துல கெட்டு போகும். ஸோ இந்த ரைட் பாடி லாங்குவேஜில் இவ்வளோ சவால்கள் இருக்குது, எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த ரைட் பாடி லாங்குவேஜை நம்ம எப்படி என்ஷோர் பண்ணுறது, அதான் அந்த தலைப்பை அப்படி கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் டு என்ஷோர் யுவர் ரைட் யூஸிங் த ரைட் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி தான் முழுமையாக்கும். உங்களுடைய அறிவு, அனுபவம் எல்லாம் முழுமையடையும் எப்போ, பயிற்சியின் பொழுது. த ப்ராக்டிஸ், உங்களுடைய பிஸ்னஸ், சேல்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாம் அதில் தான் சரியாகும். ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரே காணொலியில் எல்லா சப்ஜெக்டுகளையும் நம்ம பேச முடியாது. தொடர்ந்து காணொலியில் பாருங்கள், அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் வந்து சேரும். மிக மிக முக்கியமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து நாம் உரையாடுவதன் மூலமாக, உரையாடுதல் என்பது உங்களுடைய கருத்துக்கள் வந்தால்தான் உரையாடல் நடக்கும். அந்த உரையாடுவதன் மூலமாக நாம் இன்னும் சில முழுமையான ஞானங்களை நோக்கி அந்த ஞான அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.